அரராத் வல்லமையின் ஊழியங்கள் வழங்கும் மகிமையின் நேரம். Send your fire. தேவனுக்கு மகிமையாய் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமான தேசத்திலே கர்த்தர் என்னை கொண்டு போய் நிறுத்தி மகிமையான காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது சகோதரர் சுவிசேஷகர் டி. அலெக்ஸ் அவர்கள் தன்னுடைய 19வது வயதில் நித்திய கண்மலையான இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இளம் பிராயத்திலே தேவனுடைய ஊழியத்தை தேவ கிருபையோடு நிறைவேற்றி வருகிறார்கள். கர்த்தர் இவர் மூலமாய் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வருகிறார். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், அநேக கட்டிகள் மறைகின்றது, அநேகர் தேவ மகிமையால் நிரப்பப்படுகிறார்கள். இன்னும் அநேக அற்புதங்களை கர்த்தர் சகோதரர் மூலமாய் செய்கிறார். தேவன் சகோதரர் அவர்களை அநேக இடங்களில் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். தேசத்திலே இவர் மூலமாய் பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டு வருகிறார். யோவான் 11:40 படி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று தேவனுடைய வார்த்தையின்படியே இந்த தேவ செய்தியை விசுவாசத்தோடு பார்க்கிற உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுவோமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லும். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் மாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் மாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆலாவின் நீரை தேனாக மாற்றும் என்னோடு முழுபலத்தோடு அன்பு கூறி ஆராதனை 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 ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க எபினேசரே, 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 இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்தாரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி செய்தே, இதுவரையில் உதவி செய்தே. ஆராதனை 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 ஆராதனை
வசனத்தில் அற்புதங்களை கர்த்தர் நம் மத்தியிலே செய்ய போகிறார். அன்னையுடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை, சுகத்தையும் கிருபைகளையும் கொடுக்க போகிறார். நம்ம பாடினோம் தானே, மாறாவி நீரை தேனாக இன்றைக்கு மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? என் வாழ்க்கையில் இருக்கிற அநேக கசப்புகள் இருக்குது, அநேக வேதனைகள் என் வாழ்க்கையில் இருக்குது. என்னைக்கு ஒரு பரோட்டா முடியுது, அடுத்தது உடனே ஆரம்பிக்குது. ஒன்று முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று காரியம் எனக்கு தொடங்குது. எனக்கு ஒரு முடிவு இல்லை. இந்த நாளிலே சகோதரர் டி அலெக்ஸ் அவர்கள் தெய்வ செய்தி வழங்கி உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான மகிமை நேர நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நிறைவான பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை என்னுடைய ஆவியில நான் உணர்கிறேன். நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்திலும் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் வந்த உங்களுக்கு என்ன பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார்? உன்னுடைய வாழ்க்கை பூக்க போகிறது. உன்னுடைய கிரீடம் பூக்க போகிறது. வசனம் சொல்லுகிறது, துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததாம். இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கை துளிர்ப்பதோட உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல. உன்னுடைய வாழ்க்கை பூ பூத்து உன்னுடைய வாசனை அநேகருக்கு ஒரு மகிமையான வாசனையாய், ஒரு மேன்மையான வாசனையாய் கர்த்தர் உன்னை அலங்கரிக்க போகிறார். ஒருவேளை இன்றைக்கு அநேக நேரங்கள்ல உன்னுடைய வாசனையை அநேகர் வேறு விதமாய் பார்த்திருக்கலாம். ஆனா இனி வருகிற நாட்கள் உன்னுடைய வாசனையை தேடி அவர்கள் வரப்போகிறார்கள். பூவுடைய வாசனையை தேனீக்கள் போவது போல உன்னை தேடி மறைந்திருக்கிற உன்னுடைய கிருபையை தேடி அநேகர் வந்து உன்னை கண்டு ஆச்சரியப்படும்படியா உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். வசனம் சொல்லுகிறது, ஈஸ்ரவேலின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நீ வந்தபடினால் நீ பூ பூத்து மகிமையான அலங்காரமாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். நீங்கள் புஷ்பத்தை போல செழிக்க போகிறீர்கள். புஷ்பத்தை போல பூத்து குலுங்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இது முதல் என்னுடைய நாற்றமான வாழ்க்கை, பழைய வாசனை எல்லாம் மாறி ஒரு நாள் யோனாவுடைய வாழ்க்கையில அவனுடைய வாசனை கேவலமான வாசனையாகத்தான் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகிதான் போயிருந்தான். ஆண்டவர் சொன்னார், நினிவேக்கு போ. ஆனால் அவன் போனதோ தர்ஷீஷுக்கு. ஆண்டவருடைய வார்த்தை அவன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் அவனுடைய வாசனையாய் மாறியது. ஆனாலும் ஆண்டவர் அப்படியே விடவில்லை. அவனை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த மீன் வந்து அவனை விழுங்கியது. ஆனால் அந்த மீனுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் உடைக்கப்பட்டு தன்னை தாழ்த்தி மனம் கதறி அழுகிறான். ஆண்டவர் அவனுடைய வாசனையை ஒரு புதிய வாசனையாய் கர்த்தர் மாற்றுகிறார். மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையாய், ஒரு புதிய வாழ்க்கையாய், கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையாய், கர்த்தரை தேடுகிற ஒரு வாழ்க்கையாய் அவன் வாழ்க்கை மாறின பொழுதோ அந்த புதிய வாசனையை மீனால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அது மீன் கக்கி போட்டது. ஒரு புதிய வாசனையோடு அவன் வெளியே வந்தான். இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஒரு புதிய வாசனையை கர்த்தர் உனக்கென்று கொடுக்க போகிறார். உன்னுடைய வாசனை ஒரு மகிமையான வாசனையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உன்னுடைய குடும்பத்தை இன்றைக்கு ஒரு கேவலமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை தலையை நிமிரச் செய்து ஒரு மகிமையான வாசனையை கர்த்தர் உங்களுக்கென்று வீச செய்ய போகிறார். குளிர்த்த காலம் மாத்திரம் அல்ல, பூப்பூத்து தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலத்திற்குள்ளாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேலின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுடைய வாழ்க்கை பூ பூத்து புஷ்பத்தை போல செழிக்கக்கூடிய காலம் வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு இசைந்து இருக்கும் பொழுது, அதிக மணி நேரமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்து கிடக்கும் பொழுது அந்நிய வாசனைகள் உங்கள் மேல வீசப்படுவதல்ல, அந்நிய காரியங்கள் உங்க மேல வருவதல்ல, அந்நிய நுகத்தடிகள் உங்க மேல சுமர போவதல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், லீபனோனின் மகிமையும் சாரோன் என்பவைகளின் அலங்காரமான கிரீடமாய் கர்த்தர் உங்களை அலங்கரிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். இன்றைக்கும் உங்களுக்கும்
உலகத்தானுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் உண்டாகும். நீங்கள் போகிற இடங்களில் ஒரு வித்தியாசம் உண்டாகும். நீங்க போகிற இடங்களில் ஒரு தயவை உண்டாக்குவார். ஏனென்றால் இஸ்ரவேலின் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் நீங்க வந்தபடியினால் ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு என்று செய்ய போகிறார். விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் இருக்கிற இடத்துல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை கர்த்தர் துவக்க போகிறார். இந்த மாதத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்துவிட்டார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கி இருங்கள். கர்த்தருக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தை நீங்க பேசும் பொழுதே தேவனுடைய வார்த்தையாய் உங்களுடைய வார்த்தை மாறும். அதுதான் பூத்து குலுங்குகிற வாழ்க்கை. யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவன் தன் குடும்பத்திற்கு வாசனையாகத்தான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த வாசனை போதாது, நீ எகிப்து தேசத்திற்கே ஒரு வாசனையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக உபத்திரவத்தின் வழியிலே இன்னும் அவனை வாசனைக்குள்ளாக மாற்றி, இன்னும் அவனை புடமிட்டு, இன்னும் அவருக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் வணைந்து கர்த்தர் வேலை வந்தது. கர்த்தர் அவனை உருவாக்கினார். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். எகிப்து தேசம் முழுவதும் மாத்திரமல்ல, மற்ற தேசத்தில் உள்ளவங்க கூட வந்து அவனுடைய வாசனையை பார்க்கும்படியாய், அவனுடைய கிருபைகளை பார்க்கும்படியாய், கர்த்தர் அவன் மேல் வைத்த இறுக்கத்தை பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அதுதான் புஷ்பத்தை போல செழிக்கிற வாழ்க்கை, பூத்து குலுங்குகிற வாழ்க்கை. வெட்டப்பட்டவன் தான், அவன் குழிக்குள்ள போனவன் தான், விற்று போடப்பட்டவன் தான், செய்யாத தப்புக்காக சிறைச்சாலை போனவன் தான். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவனுடைய வாழ்க்கை பூத்து குலுங்க ஆரம்பித்தது. ஒரே நாள் ராத்திரியிலே அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வஸ்திரங்கள் மாற்றப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்தின் வஸ்திரங்கள் கழற்றப்பட்டது. காவல் கிடங்களில் இருக்கிறவன், இருட்டுக்குள்ள கடந்தவன், வாசனை உலகத்திற்கு காட்ட வேண்டிய காலம் வந்தது. அதே போல இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் பூத்து குலுங்கி மகிமையான வாசனையை அநேகருக்கு கொடுக்க போகிறீர்கள். உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரம் ஆசீர்வாதமாய் அல்ல, உங்களுடைய திருச்சபைக்கு, உங்களுடைய பட்டணத்திற்கு, உங்களுடைய தேசத்திற்கு உங்களுடைய வாசனை வீச போகிறது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத பாத்திரமே, என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய முடியும்? உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். உங்களை கொண்டுதான் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை கொண்டுதான் உங்களுடைய வாசனை தான் வெளியே வீசப்பட போகிறது. விசுவாசிக்கீங்களா? இன்றைக்கு இஸ்ரவேலின் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் நீங்கள் வந்தால் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய வாசனை இந்த உலகம் அறிய போகிறது. வனாந்தரங்களும் செழிக்கக்கூடிய காலம். மகிமையாய் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரோடு அதிகமாய் நேரத்தை செலவிடுங்கள். இந்த கடைசி காலத்தில் வீணான பேச்சுகளை விட்டுவிட்டு கர்த்தரோடு பேசுங்கள். கர்த்தரோடு நேரத்தை செலவிடுங்கள். கர்த்தரோடு இசைந்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாசனையை இந்த உலகத்திற்கு காட்டக்கூடிய காலம் வருகிறது. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வருகிறது என்று நீர் சொல்லியிருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில பூத்து குலுங்கக்கூடிய வகையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். இவர்கள் பூத்து குலுங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இவர்கள் புஷ்பத்தை போல செழிப்பதற்காக ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வதியும், மகிமைப்படும். இந்த நிகழ்ச்சியை வாரந்தோறும் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். நீ அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சுகமில்லாம இருந்தா, மூளை வளர்ச்சி இல்லாம இருந்துச்சு. வளர்ச்சி இல்லாம இந்த பிள்ளை இருந்ததா? இது கூட்டத்துக்கு வரும்போது கூட அந்த கஷ்டத்தோட தான் வந்திருக்கிறாங்க. அதாவது பேசுவா, நல்லா தெளிவா பேச மாட்டா. எப்பவுமே நல்லா தெளிவு தெரியுது. வித்தியாசம் தெரியுது.